ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அந்த பவுடரு ஒரு 4 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கிலோ சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம முந்தின நாளே டேஸ்ட் இன்னுமே வேணும்னா முந்தின நாளே நம்ம அது மாதிரி பரட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கலாம். அடுத்தது இன்றைக்கி நாங்கள் 1.5 கிலோ ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் அந்த ஆயிலில் விட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டுருப்போம். அடுத்தது 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அந்த விழுதையும் இந்த வெங்காயத்தை கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னுமே 2 ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க 3 மிளகாவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் இன்றைக்கி பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸில் பண்ணால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம். 1.5 படி எடுத்து அதை 2 டைம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுக்கு பாசுமதி ரைஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 மணி நேரம் ஊறின சிக்கன் எடுத்து இந்த மசாலா கூடயே நம்ம ஆட் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். அது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முழு மிளகு 1 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். மேகி ஸ்கியூபு இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நான் இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குமேனு இந்த ஸ்கியூபை சேர்த்துருக்கேன். அடுத்தது காய்ந்த எலுமிச்சை பழம். இது எப்படி பண்ணலான்னா, நம்ம உப்பு தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெயிலில் காய வச்சு நம்ம வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா இருக்கும். அதை இது கூட 2 சேர்க்குறேன். நான் 1.5 படிக்கு 1 படிக்கு 2 படி தண்ணின்னு நான் எடுத்திருக்கேன். 1.5 படிக்கு நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு இது கூட சேர்த்துப்போம். அடுத்து அது அப்படியே சிக்கன் ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துட்டு ரைஸை இது கூட சேர்த்து அதை அப்படியே வேக விட்டுடலாம். அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணி லைட்டாக அதில் உள்ள உப்பு இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இல்லையா, நம்ம சிக்கனுக்கு சேர்த்த உப்பு, அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 அல்லது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் தனி மிளகாய் தூள் அது ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெயில். இதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நாங்கள் ஆயில் விட்டுட்டு 5-6 ஸ்பூன் ஆயில் விடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து
ஏற்கனவே அது ஆஃப் பாயில் ஆகிருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமாக நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரைஸு இப்போ ரெடியாக இருக்கும். அதை நம்ம தம்மில் போகிறதுக்காக கீழே ஒரு சின்னதாக ஒரு தட்டு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தோசைக்கல், தேவைப்படாத தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கலாம். அது கூட நம்ம ஃபுட் கலர் இருக்கும், லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸில். அப்போ தான் கலர் கொடுக்கும். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட நம்ம அப்படியே ஒன்று அப்படியே ரவுண்டாக அடுக்கி வைக்கணும். நடுவில் சின்னதாக ஒரு தட்டு போட்டுக்குங்க. இது லாஸ்ட்டாக இப்போ வைக்க போகிறது தான் முக்கியம். அதாவது சார்கோல்னு சொல்லுவாங்க, நெருப்பு கந்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி, அல்லது நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இன்னுமே டேஸ்ட் இருக்கும். இந்த புகை வெளியே போகாத அளவுக்கு மேலே ஒரு துணியோ பேப்பரோ போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.